கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த குடியில வருவதற்கு முன்பாக ரொம்ப என் மகளுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப உடைஞ்சு ரொம்ப சோர்வாயிட்டேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாக ரொம்ப 4 வருஷமா வந்து ஆண்டவருடைய காரியத்திலே இல்லாம அப்படியே பிரேயர் பண்ணுவேன்னு தவிர அந்த ஒரு ஐக்கியத்துல இல்லாம ரொம்ப சோர்வுல இருக்கும் பொழுது முதல்ல அக்காவை பார்த்தேன். அக்காவுடைய அந்த சத்தத்தை தான் கேட்டேன். அஹ் என் பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்காங்க பிரேயருக்குன்னு சொல்லிட்டு அவங்க என் பொண்ணு நான் நம்பர் கொடுத்து அப்புறம் பேசினேன். ஒரு 1/2 மணி நேரம் என்னோடு கூட என்னுடைய பிரச்சனை எல்லாம் பொறுமையா அவங்க கேட்டாங்க. அது முதல்ல நான் வந்து அப்படி கேட்ட யார்கிட்டயாவது அந்த அந்த காரியத்த சொன்னா கூட, உடனே சொல்லுவாங்க, "ஆண்டவர் செய்வாரு" அப்படின்னு ஒரு மாரி அந்த காரியத்த அப்படியே விட்டுருவாங்க. ரொம்ப நம்மளுடைய காரியத்த டீப்பா கேட்க மாட்டாங்க. ஆனா அக்கா ரொம்ப பொறுமையா ஒரு 1/2 மணி நேரம் என் கூட அந்த அத கேட்டு அவங்க எனக்காக ஜெபம் பண்ணாங்க. அதுக்கப்புறமே அ அவங்களுக்கு அங்க ஒரு குடியில கொண்டு நெனச்சாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்படியே ஆண்டவர் என்னைய பில்டப் பண்ணாரு. நல்லா அப்படியே பலப்படுத்தினாரு. இந்த கூடுகையில அப்புறம் அக்கா இங்க கூடுகை நடத்த போறேன் அப்படின்னு சொல்லவும் அப்படியே இதுல ஜாயின் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து கர்த்தர் அதிகமா என்னை பலப்படுத்துறதே என்னால உணர முடிஞ்சது. இப்ப பிரச்சனை எவ்வளோ நெருக்கங்கள் வந்தா கூட ஏதாவது ஒரு காரியம் வந்தா கூட என்ன பண்ண அது ஒரு பெரிய விஷயமா தெரிய மாட்டேங்குது. ஜெபம் பண்ண ஏசப்பா செய்வாங்க அப்படின்னு அந்த ஒரு விசுவாசத்தை ஒரு தைரியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் நிறைய அற்புதங்கள் அதிசயங்களை ஒரு நாளும் இந்த கூடுகையில வந்ததுக்கு அப்புறம் நிறைய நடத்திக்கிட்டே இருக்கிறாரு. என் மகள் கூட வந்து ப்ராஜெக்ட் முடிஞ்சு அடுத்த ப்ராஜெக்ட் உள்ள நீங்க போணும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அதுக்கு இன்டர்வியூ எல்லாம் வந்து அட்டெண்ட் பண்ண வச்சாங்க. உடனே வந்து என் மகன் வந்து சொன்னா ஒரு 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 மேடம் வந்து இன்டர்வியூ எடுக்கும்போது, நீங்க வந்து ஃபுல்லா வந்து நீங்க எல்லா நாளும் வந்து நீங்க வந்து ஆஃபீஸ்க்கு வரணும் அப்படின்னு சொன்னாங்களாம். சிறுசேரி வரைக்கும் இருக்கு அந்த ஆஃபீஸு. அவ்வளோ தூரம் வந்து அவன் சொன்னான், "ஒரு 2, 3 நாள் வரேன் மேடம். நீங்க தொடர்ச்சியா வர சொல்றீங்க. அவ்வளோ தூரம் வரது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்" அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சாம். இல்ல நீங்க வந்து கண்டிப்பா வரணும். நீங்க எப்படி வராம போவீங்க? அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மேல் இடத்துல சொல்லிடுவேன். ப்ராஜெக்ட் குடுத்து கூட சாம் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாரி பேசுனாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டான். அந்த மாரி வந்து சொல்றாங்கம்மா அந்த மேடம் அப்படின்ட்டு. இவங்க இந்த இதுல வந்து நான் எப்படி இருக்கிறது? தொடர்ந்து எனக்கு கஷ்டமா இருக்கு. இந்த இதுல ப்ராஜெக்ட்ல போறதுக்கே கஷ்டமா இருக்கு அப்படின்னா. அப்புறம் நான் வேண்டான்னு சொல்லிட்டேம்மா அப்படின்னு சொன்னான். சரிடா ஜெபம் பண்ணிக்கலாம். கர்த்தர் பெரியவர். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார் அப்படின்னு சொன்னேன். அது மாரி இந்த மாரி ஒவ்வொரு காரியத்திலயும் கூட வந்து ஆச்சரியமா காரியங்கள செய்ய ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திருப்பி இன்னும் அடுத்தது உடனே மேனேஜர் ஃபோன் பண்ணி, "நீங்க ஏன் அந்த மேடம்ட்ட அப்படி பேசுனீங்க? அவங்க வந்து உங்களுக்கு நீங்க அவங்க சொன்ன ப்ராஜெக்ட் போய் தான் ஆகணும். ஆனாலும் இன்னொரு ப்ராஜெக்ட் வருது. அ ஆனாலும் அவங்க வந்து ஓகே சொல்லிட்டாங்கன்னா, நீங்க அந்த ப்ராஜெக்ட் தான் போணும். இந்த ப்ராஜெக்ட் வந்து இன்னும் அத விட நம்ம நல்ல பெஸ்ட்டான ப்ராஜெக்ட் ஒண்ணு. அதே நேரம் நீங்க வீட்ல இருந்து முக்காவாசி நீங்க வீட்ல இருந்து தான் ஒர்க் பண்ற மாரி இருக்கும். பட் ஆனா அந்த மேடம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. வேணும் நீங்க நீங்க வந்து எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டாங்கன்னா, நீங்க இந்த ப்ராஜெக்ட்ல வர முடியாது அப்படி. நீங்க அட்டெண்ட் பண்ணி செலக்ட் ஆனா கூட இதுல வர முடியாது அப்படின்னு சொன்னாரு. அதுக்காக ஜெபம் பண்ணோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்தாரு. அந்த அன்னைக்கு அடுத்த நாள் காலையிலேயே வந்து இவன் நம்மட்ட கூட பேசல. ஆனா அந்த மேடமே ஃபோன் பண்ணி, "சாம் இன்னொரு ரவுண்ட் இருக்கு உங்களுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. இன்னொரு ரவுண்டு இன்னொரு உங்க ஒரு இது இருக்கு உங்களுக்கு ஒரு மீட்டிங் இது அப்ப இது இன்டர்வியூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு மதியானம் 2 மணிக்கு திருப்பி இவனுக்கு இந்த அடுத்த ப்ராஜெக்ட்டோட இன்டர்வியூ வந்தது. ஆண்டவர் அதுல செலக்ட் பண்ண வச்சாரு. அது கரெக்ட்டா அந்த ஈவ்னிங்கே வந்து அவனுக்கு உடனே அப்பாயின்ட்மென்ட் வந்துருச்சு. இப்ப அவன் ஆண்டவர் கிருபையா அவன் சொன்ன எல்லா நாளும் வரணும்னு சொன்னவங்க இன்னைக்கு வீட்ல இருந்தே அந்த இதுவ பண்ணிட்டு இருக்கான். நல்லா பெஸ்ட்டான ஒரு ப்ராஜெக்ட்ட கர்த்தர் குடுத்தாரு. இல்ல படிப்படியா எதுக்கு சொல்றேன்னா, ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு நாளும் அற்புதம் தாங்க. ஒவ்வொரு நாள் அதிசயம் தான். அந்த கூடையில வந்த பிறகே, அதாவது எங்க ம் அ இந்த வார்த்தைய கேட்க நம்முடைய இந்த அசாத்தியமான ஒரு விசுவாசத்த கர்த்தர் குடுத்தாரு. அதுதான் சொல்லணும். கண்டிப்பா செய்வாரு அப்படின்னு. எப்படி இவன்கிட்ட நான் சொல்றேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. அப்படிலாம் அவ்வளோ தூரம்லாம் அப்படி பேச மாட்டேன் நானு. இல்லடா ஏசப்பா செய்வாங்கடா கவலைப்படாத. அதே மாரி கர்த்தர் செய்தார். அதே மாரி எங்க செல்லியப்பாக்கு வந்து 2 கண்ணும் புரை இருக்கு. ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு. இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல சுகர் இருக்கு.
அதனால கொஞ்சம் பயமும் இருந்தது. நான் அடிக்கடி வாய்ஸ் மெசேஜ் போட்டு போட்டு பிரதர்ட்ட சொல்லிட்டே இருப்பேன். பிரதர் இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ண சொல்றாங்க அப்படின்ட்டு. ஜெபம் பண்ணலாம் சிஸ்டர், ஏசப்பா இருக்காங்க உங்களோட. கண்டிப்பா உங்களுக்கு அற்புதம் செய்வாரு அப்படின்னு. ஆனா ஒரு பயம் என்னன்னா, இந்த உள்ளுக்குள்ள இந்த பார்வை நரம்பு ஏதாவது பாதிப்பு இருந்துச்சுன்னா, அவங்க அதெல்லாம் ஸ்கேன்லாம் பண்றாங்களே. அந்த மாரி இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டம் ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்ற பயமும் இருந்தது. இதுவரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் போனது கிடையாது. அதனால அது அவங்க தைரியமா இருக்கணும் ஒண்ணு. அதுவும் பயம் இருந்தது. ஆனா கர்த்தர் பெரிய கிருபை அப்படின்னா 2 கண்ணும் ஆ ஒரு அவங்க டாக்டர் சொல்ட்டாங்க, "ஒரு கண்ணு பண்ணுவோமா, அந்த கண்ணு எந்த அளவுக்கு" ஏன்னா அவங்களுக்கு சுகர் இருக்கிறனால, எந்த அளவுக்கு அது ரெக்கவர் ஆகுதுன்னு பார்த்துட்டு தான் அடுத்த கண்ண பண்ண முடியும். அது எவ்வளோ நாள் போணும்னு நான் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முதல் கண்ண கர்த்தர் சக்சஸா அந்த ஆப்பரேஷன் முடிச்சாரு. ஆனா எங்கள பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் அடுத்தது சீக்கிரம் பண்ணா நல்லாருக்கும். ஏன்னா என் பேரனையும் அ க 1 1/4 வயசு பேரன் அவன இங்க வைக்க முடியல. இங்க ஏன்னா வந்து அவன் கூட இருந்தான்னா, அவங்கள கவனிக்க முடியாது. அதனால சரின்னு சொல்லிட்டு அவன ஊருக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மருமக கொண்டு விட போயிட்டாங்க. ஆனா, கொஞ்ச நிமிஷம் கூட என்ன விட்டு அவன் பிரியவே மாட்டான். ஏன்னா என் கூடவே தான் இருப்பான். அவங்க மருமக வேலைக்கு போறாங்க. ஆனா ஆண்டவர் பெரிய கிருபை பாருங்க. 21 நாள் அவன் அங்க இருந்தான். எந்த ஒரு பிரச்சனையும் அவங்க எப்பவுமே சொல்லுவாங்க, "அவன் பாட்டுக்கு சந்தோஷமா இருக்கிறான். அவன் பாட்டுக்கு நல்லா விளையாடிட்டு இருக்கிறான்." இங்க எப்படி இருந்தானோ, அதே மாதிரி இருக்க கர்த்தர் உதவி செய்தாரு. ஆச்சரியம்னா ஆச்சரியம் பாருங்க. எல்லாரும் கேட்கறாங்களாம், "1 1/4 வயசு குழந்தை எப்படி அவங்க அம்மா இங்க ஒரு 5 நாள் இருந்துட்டு அப்புறம் இங்க வந்துட்டா?" ஆனா சொல்லிட்டே தான் போனா. "நான் 5 நாள் போவேன் அவன் வந்து இல்லன்னு சொன்னா நான் அவன தூக்கிட்டே வந்துருவேன். எங்க அம்மாவும் இங்க வேணா கூட்டிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போனா. ஆனா அந்த சொன்னேன், "ஆண்டவர் இது இருக்க வைப்பாருடா கவலைப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன அந்த ஆண்டவர் மேல அந்த ஒரு அது எப்படி சொல்றது? ஒரு வித்தியாசமான ஒரு நம்பிக்கைய குடுத்தாரு. ஒரு விசுவாசத்த குடுத்தாரு. நீ ஆண்டவருடைய வார்த்தை சும்மா இல்லங்க. கேட்க 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 உள்ளுக்குள்ளான மனுஷன பலப்படுத்துறாரு. அதுதான் ரொம்ப உண்மை. இப்ப அக்கா அடிக்கடி சொல்லுவாங்க, "நீங்க வந்துருங்க. பிரேயருக்கு வந்துருங்க. ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம வந்துருங்க." நெறைய நாள் எனக்கு வர முடியாது. ஆனா அந்த அந்த வார்த்தை கேட்டு அந்த அதுக்குள்ள வர வர என்ன ஆச்சுன்னா, அந்த உள்ளான மனுஷன கர்த்தர் பலப்படுத்துறாரு. அது நெறைய விஷயத்துல பார்க்க முடியுது. அறிக்கை செய்யும்போது, சும்மா இது வந்து ரொம்ப அதுக்காக ஒண்ணும் ஜெபம் பண்ணலன்னு வச்சுக்கிடுங்களேன். ரொம்ப அப்படி அ மைண்ட் போடல. செய்ப்பா அங்க இல்லாட்டி கூட பையன் வந்து பேரன் வந்துட்டா கூட இங்க வச்சு கூட அவங்க பார்த்துப்பாங்க. நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான். ஆனா கூட இல்லடா, அவன் கண்டிப்பா இருப்பான் பாரேன். இந்த வாட்டி போனா இருப்பான் பாரேன். அப்படி சொல்லி தான் அனுப்பிச்சு விட்டேன். ஆனா அங்க போயிட்டு 21 நாள் அந்த குழந்தை வந்து அவங்க எங்க சமந்தார் அம்மாவோட இருந்தான். எல்லாவற்றையும் கர்த்தர் ஆச்சரியமா செய்தாரு. இந்த அடுத்த நாள் கண்ணுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்க போகும்போது, கண்ணு ரொம்ப நல்லா இருக்குமா. நல்ல ஆப்பரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு. அடுத்த கண்ணும் அவங்களுக்கு சீக்கிரம் ரெக்கவர் ஆகுறதுனால, அடுத்த கண்ணும் அடுத்த வாரத்திலேயே கூட பண்ணிரலாம். எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்த வாரமே அடுத்த கண்ணையும் பார்க்க கர்த்தர் பண்ண உதவி செய்தாரு. அது 2 கண்ணுமே நல்ல சீக்கிரம் ரெக்கவர் ஆகவும், அது என்ன டாக்டர் சொல்றாரு, இவங்க ரொம்ப பயப்படுற ஆள் தான் எங்க எங்க ஹஸ்பண்ட். ஆனா ஒரு டாக்டர் போய் பார்க்க போம்போது 2 கண்ணு இப்ப முடிச்சுட்டு அடுத்த நாள் போய் பார்க்க போறோம் செக்கப்க்காக. அப்ப அந்த டாக்டர் சொல்றாரு, "ச சார் நீங்க நல்லா கோஆப்பரேட் பண்ணீங்க. சூப்பர் சார். நல்லா உங்களுக்கு 2 கண்ணும் அருமையா ஆப்பரேஷன் முடிஞ்சிருக்கு. சக்சஸா முடிஞ்சிருக்கு." அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்ரிஷியேட் பண்ணாரு. அவங்க அந்த அந்த பயத்துல இருந்தவங்கள கூட கர்த்தர் தைரியப்படுத்தினாரு. அ பிரதருக்கு போட்டு அந்த வாய்ஸ் மெசேஜ் போடுவேன். அக்காவும் எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க. நீங்க அதிகமா ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. உங்களுக்கு நீங்க ஃபோன் பண்ணி பேசுறீங்களோ, உங்க பிரச்சனைய அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கீங்களோ, ஒரு ஒரு காரியம் சொன்னீங்கன்னா, அவங்க அதிகமா ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபம் வந்து நம்மள அதிகமா தாங்குது. அதனால ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம இந்த பிரேயர் ஒவ்வொரு நாளும் நான் என்ன நெறைய சொன்னா, நெறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆண்டவருடைய மகிமை அப்படி. அவ்ளோ கிரியை செய்துட்டு இருக்கிறாரு. அதே மாரி என் மகளுக்கும் ஒரு சொந்த வீடை வாங்கும்படியா அந்த காரியங்கள கர்த்தர் பண்ணிட்டு இருக்கிறாரு. காரியங்கள வாய்க்க பண்றாரு. ஆ ஆச்சரியம்னா என்னன்னா, சரி கொஞ்சம் அம் அந்த காரியங்களுக்காக சரி கொஞ்சம் நகை வைக்கணும். கொஞ்சம் நகை வச்சு நம்ம வாங்கிரலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது, இந்த அப்பல்லாம் ரேட் ஓரளவுக்கு கம்மியா தான் இருந்தது. நான் கொஞ்சம் விலை கம்மியா இருக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ரேட் அந்த அளவுக்கு போகாது. ஆ மருமகன் சொன்னாங்க, "சரி கொஞ்சம் இப்படிதான் இருக்கும். போம்மா பரவால்ல அப்படி கொஞ்சம் மேல கொண்டு கொஞ்சம் பெரட்டணும்." அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. "சரி மருமகனே கர்த்தர் செய்வாரு. கவலைப்படாதீங்க. அந்த காரியத்த வாய்க்க பண்ணுவாரு. எப்படியாவது செய்வாருன்னு" பார்த்தா திடீர்னு பார்த்தா கட கட கடன்னு இந்த கோல்ட் ரேட்டு திடீர்னு பயங்கர ஹை லெவல்ல ஏறிச்சு. இப்ப நல்ல ரேட்டுக்கு அத விற்கும்படியா கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு கொஞ்சம் நகைய விற்கவும், இல்ல நல்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அவங்க வந்து அந்த வீட வாங்கிட்டு நம்ம உள்ள போய் ரெடி பண்ண முடியாது.
தேவையான அந்த அளவுக்கு நம்மளுக்கு பணம் இருக்காது. கொஞ்சம் சில விஷயங்கள மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோட தான் அவங்க இருந்தாங்க. பட் ஆனா, இந்த கோல்ட் ரேட் வந்து நல்ல ஒரு ஹை லெவல்ல அது போகவும், அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க வீட்டுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு, ஃபுல்லா ஃபினிஷிங் பண்ணிட்டு, எல்லாம் அந்த கபோர்ட் போடுறதுலேருந்து எல்லாத்தையும் நம்ம முடிச்சுட்டு உள்ள போலாம். கர்த்தர் அந்த அளவுக்கு பணத்த வாய்க்க பண்ணியிருக்கிறார். எல்லாம் அத நினைப்பதற்கும், அந்த ஜெபிப்பதற்கும் கர்த்தர் அதிகமா செய்றார். ஒவ்வொரு நாளும் செய்றாரு. ஒவ்வொரு நாளும் செய்றார். அக்காவுடைய இந்த ஊழியத்துல கூட மகிமையா சொல்லிட்டே இருந்தாரு. இந்த 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 பூந்தோட்ட ஊழியத்துல மகிமையா செய்வேன் நான். அதாவது உண்மையா ஊழியம் செய்றாங்க. அத மட்டும் ஆண்டவர் அடிக்கடி ஹிண்ட் பண்ணுவார். உண்மையா என் மகளும் சரி, மகனும் சரி, உண்மையா ஊழியம் பண்றாங்க. உண்மையா கர்த்தருக்கு நீங்க அவங்க நெறைய நேரம் வந்து இந்த ஊழியத்துக்கு இடம் திறந்து குடுங்க, ஊழியத்துக்காக குடுங்க, அதிகமா ஆனா உண்மை ஒண்ணுதாங்க. ஊழியத்துக்கு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பிரயாசப்படுறோமோ, அந்த அளவுக்கு கர்த்தர் கிரியை செய்றாரு. அததான் அவங்க வந்து அடிக்கடி ஹிண்ட் பண்றாங்க. ஆனா அந்த அவங்களுடைய ஊழியத்துல அது சொல்றாரு, அவங்க உண்மையா என் மகனும் ஊழியம் செய்றாங்க. அவங்கள வித்தியாசமான அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். என்ன நான் அளவில்லாத அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன். அதுல கொண்டு பெரிய காரியம் செய்வேன்னு சொன்னாரு. அதே மாதிரி அந்த ஆண்டவர் தரிசனம் ஒண்ணு காட்டினாரு. ஒரு கூட்டமா அப்படியே ஒரு நிக்கிறாங்க. அந்த ஒரு பெரிய பிரேக் தடை மாதிரி இருக்கு. அந்த தடை அப்படியே இருக்கு. அவங்க அப்படியே முந்திக்கிட்டு அப்படியே அடிச்சுக்கிட்டு வர விருப்பப்படுறாங்க. ஒண்ணோடு ஒண்ணு மோதிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த தடையை கர்த்தர் உடைக்கிறாரு. அப்படி திரளா அப்படி ஓடி வர மாதிரி ஆண்டவர் எனக்கு தரிசனம் காமிச்சாரு. அதே மாதிரி திரளான கூட்டம் வந்து இந்த பூந்தோட்டத்துல கர்த்தர் கொண்டு வந்தாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னும் மகிமையான காரியங்களை அக்காவை கொண்டு பிரதரை கொண்டு கர்த்தர் நடப்பிக்க போறாங்க. பாருங்க ஒவ்வொரு நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா எல்லாரும் ஒவ்வொரு நாளும் அற்புதம் தாங்க. ஒவ்வொரு நாளும் இந்த குடியில வந்து நீங்க ஜெபிக்கிற ஜெபம் நீங்க வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது கண்டிப்பா நிறைய மாற்றங்கள, நிறைய நிறைய காரியங்கள கர்த்தர் செய்துட்டே இருக்கிறார். நிறைய வழிவாசல் இன்னைக்கு கூட பிரதர் ஆராதிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆராதிக்கும்போது வந்து உட்கார்ந்த உடனே அந்த இனிமேல் தடைலாம் இருக்காது. உங்க தடைகள் எல்லாம் காரியங்கள் எல்லாம் கர்த்தர் உடைச்சு முன்னாடி கொண்டு போறார். அதே மாதிரி இன்னைக்கு காலையில ஒரு தரிசனத்தை கர்த்தர் காமிச்சது. எப்படின்னா ஒரு பணம் வந்து என் கையில இருக்கு. அத வந்து நான் கையில வச்சுட்டு இருக்கேன். அதுக்குள்ள பார்த்தா, அ இப்படி யாரோ கிராஸ் பண்ண மாரி இருக்கு. அந்த பணம் என் கையில இல்ல. ரொம்ப வருத்தமா கையில தானே வச்சுட்டு இருந்தேன். பாதுகாப்பா இருக்கும்னு கையில தானே வச்சுட்டு இருந்தேன். அப்படியே யோசிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, வெளிய வரேன். திருப்பி அந்த பணம் இங்க தாங்க இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு என் கைக்கு திருப்பி அந்த பணம் வந்துருச்சு. அந்த காரியத்த கையில எடுத்து குடுக்குறாங்க. நான் என் கையில வச்சிருந்தது போச்சு. அது எப்படி இது திருப்பி ரிட்டர்ன் என் கைக்கே வந்த மாரி ஆண்டவர் காமிச்சாரு. அப்ப எல்லாம் ஆண்டவர் ஓப்பன் பண்ணா அது ஓப்பன் பண்ணதுதான். அவரு திறந்த வாசல குடுத்தாருன்னா, அது திறந்த வாசல குடுத்ததுதான் அப்படின்னு பிரதர் மூலமா வந்து உள்ள வரவுமே அந்த வார்த்தை தான். அப்படியே உள்ளத்துக்குள்ள அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம். கர்த்தருடைய வார்த்தை அப்படியே இருதயத்துல வந்து அப்படியே நம்மள எவ்வளோ அழகா உருவாக்குறாருங்க. நெறைய பேர் இந்த கூடுகையில நீங்க வந்தவங்க நெறைய உங்களை நீங்க சோதிச்சு பார்த்தீங்கன்னா, நெறைய நீங்க வளர்ந்திருக்கீங்க. நெறைய நீங்க நெறைய காரியத்துல நீங்க பலப்பட்டுருப்பீங்க. அது சாதாரணமான விஷயமே இல்லங்க. ஒரு நாள் நான் நினைச்சுட்டு இருக்கேன். ஒரு நாள் கூட இனி மிஸ் பண்ணாம, கூடியல என்ன நாளும் வந்துரணும். சீக்கிரமாவே வந்துரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நேத்துலருந்து அப்படிதான் வந்துட்டு இருக்கேன். கர்த்தர் மகிமையா செய்றாரு இந்த கூடுகையில. இன்னும் செய்ய போறாரு. ஒருத்தர் கூட மிஸ் பண்ணாதீங்க. ஒருத்தர் கூட மிஸ் பண்ணாம நீங்க வாங்க. கர்த்தருடைய வார்த்தை கேட்க என்ன கர்த்தருடைய வார்த்தை என்ன ஒரு 20 நிமிஷம் அவங்க சொல்றாங்க. அதானே என்ன அப்படின்னு அசதியா தயவு செய்து கேட்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தை சும்மா வெறுமனே திரும்பவே திரும்பாது. அது அப்படியே அவர் அனுப்பின காரியம் அது செய்து முடிக்கும். இந்த இந்த கூடியல இது ஆன்லைன் பிரேயர் தாங்க. ஆனா அந்த ஆன்லைன் பிரேயர்ல கர்த்தர் செய்யற மகத்துவங்கள சொல்லி முடியாது. அதே மாரி ஒரு வாட்டி ஆண்டவர் காட்டுறாரு. என்னன்னா, இந்த கூடுகையில எல்லாருக்கும் நான் இது ஈவினிங் பிரேயர்ல கூட ஒரு வாட்டி நான் மத்தியானம் பிள்ளைங்களோட பேசும்போது சொன்னேன். ஏன்னா, அ ஒரு வாட்டி என்ன ஆண்டவர் காட்டுறாருன்னா, பிரதருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஜெபிக்கிற மாரி ஆண்டவர் காட்டுறாரு. அப்ப நான் ஒரு பக்கம் ஜெபிச்சுட்டு இருக்கேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா, என் பையன், மருமக, பேரன் எல்லாம் நிக்கிற மாரி இருக்கு. ஒரு பெரிய ஃபங்ஷன் நடக்குது. ஆமா. நல்லா பிரம்மாண்டமா நடக்குது. என் பையன் கண்ணீரோட அப்படி சாட்சி சொல்ற மாரி ஆண்டவர் காட்டுனாரு. நான் இங்க இருக்க ஆவியில உணர்றேன் நானு. அப்போ எனக்கு ஒண்ணும் புரியல. நான் அந்த ஃபங்ஷன்லயும் அங்க இல்ல இருந்த மாரி தெரியல. நான் இந்த பக்கம் பிரதருக்காக ஜெபிக்கிற மாரி ஆண்டவர் காட்டுறாரு. "என்ன தெரியலையே ஆண்டவரே" அப்படின்னும்போது அப்ப ஆண்டவர் உணர்த்தினார். ஊழியக்காரருக்காக ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட மறக்க மாட்டேன்.
இவங்க உண்மையா ஊழியம் செய்யறது நிமித்தம், இவங்களுக்காக ஜெபிக்கிற அந்த ஜெபத்தின் நிமித்தம் உன் குடும்பம் கட்டப்படும். உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ பிள்ளைக்காக நம்ம ஜெபிக்கிறோம். குழந்தைக்காக பசங்க நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், எல்லாத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா லகுவா அத மாத்துறாரு பாருங்க. அததான் காட்டுறாரு. இப்ப ஈஸியா ஆக்குறாரு அத. இப்போ நான் கண்ணீரோட சில விஷயங்களுக்காக போராடி ஜெபிச்சா, இப்ப ஊழியக்காரருக்காக, அவங்களுடைய குடும்பத்துக்காக, அவங்களுடைய ஊழியங்களுக்காக எப்படி இந்த பட்சத்துல பாரப்படும் பொழுது, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய குடும்பத்தின் காரியங்கள கர்த்தர் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. நான் பார்த்துக்கிறேன். அப்போ அவங்க ஊழியக்காரங்களுக்கு ஜெபிக்கிறத அவர் ரொம்ப விரும்புறாரு. ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அல்லேலூயா! அது மாரி அந்த அது ஒரு பெரிய அந்த ஜெபத்துக்கு நான் இப்படிலாம் பதில் குடுப்பேன் அப்படி தெளிவா கர்த்தர் சில விஷயங்கள் சொன்னார். அதனால நான் அக்காவுக்கும் பிரதருக்கும் அதிகமா ஜெபிங்க. உண்மையா அவங்க ஊழியம் செய்றாங்க. அந்த பலன் உங்களுக்கு கண்டிப்பா இருக்குது. 100% இருக்கு. ஏன்னா அது ஆண்டவர் எனக்கு காமிச்சாரு அழகா. அது ஊழியக்காரருக்கா ஜெபிக்க ஜெபிக்க இந்த பக்கம் பாருங்க என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் மகிமையான காரியங்கள் செய்றாரு. அதே விதமா இன்னும் செஞ்சுட்டே இருக்கிறாரு. மருமகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் தாங்க. பக்கத்திலேயே குடுத்தாரு. ரொம்ப எங்க அண்ணா நகர்ல வேலை வருது, அந்த இடத்துல வேலை வருது அப்டின்னா சொல்றாங்க. இவன் என் மருமக சொல்றா, அத்த நீங்க ரொம்ப தூரத்துல தான் வேலைக்கு வருது. எல்லா அண்ணா நகரம் அதுலயும் வருது. அவங்க டயட்டீஷியன் படிச்சிருக்காங்க. அங்கெல்லாம் வேலைக்கு வருது அத்த. நான் எப்டி வேலைக்கு இங்க கிடைக்காதா அத்த எனக்கு அப்டின்னா, கண்டிப்பா உனக்கு கிடைக்கும் அப்டி. அதே மாதிரி கர்த்தர் இங்க பக்கத்திலேயே ஆழ்வார்பேட்லயே அவளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வீலர்ல ஒரு 5 நிமிஷத்துல போய் சேர்ந்துருவா. அந்த மாரி பக்கத்திலேயே குடுத்தாரு. நல்ல சம்பளத்துல குடுத்தாரு. அங்க யாருக்கும் சம்பளம் இல்லைங்க. பெரிய டாக்டருக்கே அங்க அந்த 25,000 அப்படிதான் சம்பளம் குடுப்பாங்களாம். ஆனா இவளுக்கு 45,000 சம்பளத்த கர்த்தர் குடுக்க உதவி செய்தார். நல்ல சம்பளத்த குடுத்தாங்க. ஆண்டவர் அங்க அந்த இடத்துல டயட்டீஷியன்ற இடத்துல அவள கர்த்தர் நல்லா உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அங்க டாக்டரே ஆச்சரியப்படுற அளவுக்கு இவள நல்லா இங்க உன்கிட்டயே நெறைய கத்துக்கணும் போல இருக்குமா. நல்லா இது பண்றீங்களே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவுக்கு அவள உயர்த்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா! ஆனா என்ன கூடுகையில வர வர எனக்கு சொல்ல முடியல நெறைய சொல்லுவேன் அக்காட்ட. நெறைய சாட்சி சொல்லணும்க்கா. ஒவ்வொரு நாளும் அற்புதம் தாங்க. ஒவ்வொரு நாளும் அதிசயம். ஆனா ஒண்ணு மட்டும் பார்த்தேன். எப்பல்லாம் இந்த கூடுகையில காலையில அட்டெண்ட் பண்றேனோ, அன்னைக்கு எல்லாம் ஸ்மூத்தா போகுது. எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சமாதான குலைச்சல் இருக்காது. அன்னைக்கு அட்டெண்ட் பண்ணாம அன்னைக்கு தூங்கிட்டேன். அன்னைக்கு ஃபுல்லாவே கொஞ்சம் நான் ரெஸ்ட் எடுத்துடுறேன். எனக்கு உடம்பு டயர்டா இருக்குன்னு ஒரு நேரம் அப்படியே கண்ண சிந்தி தூங்கிட்டேன்னா, அன்னைக்கு ஃபுல்லா ஒரே போராட்டம் தான். அந்த அளவுக்கு மகிமைய இந்த கூடுகையில வச்சிருக்கிறாரு. தொடர்ந்து வருவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரு. அ எனக்காக ஜெபித்த அக்காவுக்கும், ஆமென், பிரதருக்கும் ஆமென், ரொம்ப ஆமென். ரொம்ப 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 நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. கர்த்தர் கர்த்தர் உங்கள இன்னும் ஆசீர்வதிப்பாருக்கா. ஏன்னா, இந்த மாரி முகம் பார்க்காத ஒரு ஆளுக்காக இப்படிலாம் பாரப்பட்டு ஜெபிக்கிறவங்கள நான் பார்க்கவே இல்லக்கா. இத்தன வருஷம் சர்வீஸ்ல நான் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல கர்த்தருடைய சமூகத்துல இருக்கிறேன். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போறேன். ஆ 30 வருஷமா ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனா இப்படி ஒரு அ து குடும்பத்த இப்படி ஒரு உண்மையா பரிதபிக்கிற ஒரு குடும்பத்த நான் பார்த்ததே இல்ல. இது உண்மை. உட்கார்ந்து அவங்க நம்மளுக்காக ஜெபிக்கிற இப்படிப்பட்ட உள்ளத்த நான் பார்த்ததில்ல. நான் உண்மையா சொல்றேன். இத கர்த்தர் பார்க்கிற அந்த சாட்சிய. ஆனா இப்படி ஒரு ஐக்கியத்த கர்த்தர் குடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப கர்த்தருக்கு ரொம்ப நன்றி. அக்காவுக்கும் எனக்காக ஜெபித்த அக்காவுக்காக பிரதர் பிரியா எல்லாருக்காகவும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். யார் முகத்த பார்க்காட்டி கூட உண்மையா ஜெபிக்கிற உங்களையும் இந்த ஐக்கியத்த இன்னும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். அதிகமா ஜெபிங்க அக்காவுக்காகவும் பிரதருக்காகவும் நெறைய இடம் ஓப்பன் ஆகணும். அதுக்காக தான் இப்ப நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். நெறைய ஓப்பன் ஆகணும். நெறைய இடத்துக்கு கொண்டு போணும். இப்படிப்பட்ட உண்மையான ஊழியர்கள் ஒரு இடத்துல போய் கால் வச்சாங்கன்னா, அந்த இடத்துல கண்டிப்பா எழுப்புதல் வருங்க. மகிமையா செய்வாரு. இறங்கிட்டாரு அவரு. அப்ப ஊழியத்துல மகிமையா இறங்கிட்டாரு. அதனால எல்லா இடத்துக்கும் அக்காவ கொண்டு போணும். பிரதர கொண்டு போணும். நல்லா ஓப்பன் இந்த ஊழியத்துல கிடைக்கணும்னு அதிகமா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கோடி கோடி ஆமென், 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 ஆமென். கர்த்தர்